சின்ன வைத்தியம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அந்த அந்த தர்காவில் இருக்கவர் வைஃப் வந்து மேலே ஏதாவது உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் தொடப்பக்கிட்ட எடுத்து ஒரு 4 போடுங்க. அப்போ உள்ளே இருக்கிறது கத்தும், அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆமா, உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. போட்டு மண்டையில பட்டு அடிச்சு தொடப்பக்கட்டை வச்சு இங்க வா உனக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தியை விரட்டுற வா. ஆமா, உனக்கு இருக்கு. அத நான் டெஸ்ட் பண்றேன்டா. அதனாலதான் ஒண்ணு என்ன நெருங்க விடாம உன்னை தொட விடாம அது என்ன துரத்தி விடுது. எங்கதான் போற? எவ்வளவு நிக்கிறது உனக்காக? நானு எதுக்கு நிக்கிற? போனா வர மாட்டியா சீக்கிரம்? என்னையா இது, எங்க போறோம்னு கேக்குற, வீட்ல இருந்தா ஏன் வீட்லயே இருக்குன்னு கேக்குற? உனக்கு என்னதான் பிரச்சனை, பைத்தியம் பிடிச்சிச்சா? இல்ல, நீ மட்டும் போய் சந்தோஷமா இருக்கியே, நான் சந்தோஷமா இருக்க தேவையில்லையா? நான் இருந்தாதான் உனக்கு சந்தோஷமா இருக்காதுப்பா. யார் அப்படி சொன்னா? நீ தானே சொல்லுவ. அதெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு புரிஞ்சிக்கவே முடியல ராதா. என்னாலதான் புரிஞ்சுக்க முடியல. என்ன பண்றது? இருந்தா இங்கேயே இருக்கங்கிற, வீட்லயே கிடக்குறன்ற, வெளியில போனா எங்க போயிட்டு வரேன்னு கேக்குற. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். ஏன் வீட்டுக்கு வர மாட்டேன்னு கேக்குற? என்னதான் உன் ப்ராப்ளம்? நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க சொல்லு. நீ உண்மையிலேயே யாரு? நீ உன் கேரக்டர் தான் என்ன? அது தெரிஞ்சா நான் ஏன் உன் கூட சண்டை போட போறேன்? உனக்கு அப்படி மறந்துட்டியா பழசெல்லாம், பூர்வ ஜென்மத்தெல்லாம்? அப்ப நீ யாருன்னு உனக்கே தெரியாதா? இந்த 3ஆம் பிறையில வர ஸ்ரீதேவி மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்படி மறந்தாவது ஞாபகம் இருக்காதே, இது அதுக்கு மேலயா இருக்கே. அப்ப நாளைக்கு உனக்கு ஞாபகம் வந்தா நீ என்னை விட்டு போயிடுவியா? நீ ட்ரெயின்ல உட்காந்துருப்ப, வந்து நான் உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி காட்டணுமா? பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. உன் கூட சண்டை போடாம இருக்க முடியல, சண்டை போடவும் முடியல, சந்தோஷமாவும் இருக்க முடியல. என்னதான் நான் பண்றது? சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. நீ இல்லாம இருக்க முடியல, உன்னை போகவும் விட முடியல, இல்ல எங்கேயாச்சும் போகணும் சொல்ல முடியலனால. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. இதுக்கு என்ன வழி நீயே சொல்லு எனக்கு. இதுக்கு ஒரே வழிதான், நான் சொல்லிட்டேன். என்ன வழி? அமாவாசைக்கு கோலம் தரகா போய் உனக்கு ஓதிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா உனக்கு வந்து எது பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு உன்னையே என்னைய நெருங்க விடாம தடுக்குது அந்த பேய். உண்மைதான். பேய் பிடிச்சிருக்கா? ஆமா, பேய் பிடிச்சா அப்படி இந்த அளவுக்கு நின்னு பேச இருக்கலாம்ப்பா. சில இதெல்லாம் இருக்கும் நமக்குள்ளேயே, நமக்கு தெரியாத உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு உருவம் உள்ள இருக்கும். அது என்ன பண்ணும்னா உன் கிட்ட நெருங்க விடாம என்னை தடுக்கும். நான் உன்னை தொட வந்தாலே தூக்கி அடிக்கும். என்ன உன் மேல எனக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும், என் மேல எனக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்கும். 2 பேரும் அச்சுன்னு சாவனம் போல ஒரு நடக்கும். அதனாலதான் பாரு, நம்ம 2 பேரும் இப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கும். வெறுப்பு உண்டாக்குனா ஒண்ணு நீ போயிடணும். அப்படி விடாது. போக மாட்டற. அது தெரியலையே, அதுதான் எனக்கு தெரியல. மறக்க மாட்டறேன். என்னையா இது ஒரே அக்கப்புறம் இருக்கு உன் கூட? தெரியல, எனக்கே தெரியல. இது என்ன வியாதியா என்னதுன்னு எனக்கே தெரியல. நீ ஏன் சொல்லு, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு சின்ன வைத்தியம் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அந்த அந்த தர்காவில் இருக்கவர் வைஃப் வந்து மேலே ஏதாவது உள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்டில் தொடப்பக்கிட்ட எடுத்து ஒரு 4 போடுங்க. அப்போ உள்ள இருக்கிறது கத்தும், அப்போ தெரிஞ்சுக்கலாம். ஆமா, உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு. உனக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தா, உனக்கு ஏதாவது செஞ்சு இருந்தாலோ, இல்லை நீ என் கூட வரக்கூடாத அளவுக்கு பேசக்கூடாத அளவுக்கு யாராவது மந்திரிச்சு விட்டு இருந்தாலோ, அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒன்று இருக்குமா, ஒரு தீய சக்தி. எடுக்கிறேன் செய்வனைய எடுக்கிறேன். அதுக்கு வீட்டுல இருக்கிற தொடப்பக்கட்டை எடுத்து 4 சாத்து சாத்தனா அது வெளியில போயிடுமா. இது நான் சொல்றேன்றதுக்காக உண்மைதான்ப்பா. இது ஒரு வைத்தியம்பா. இது செருப்பு கழட்டி அடிப்பாங்க. கோயில் எல்லாம் போய் விட்டுறது பாத்துருக்கல. தொடப்பக்கட்டை எடுத்து 4 அடி அடிப்பாங்க, செருப்பு கழட்டி அடிப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு 4 செருப்பு எடுத்து உன எல்லாம் வந்து போட்டு மண்டையில பட்டு அடிச்சு தொடப்பக்கட்டை வச்சு இங்க வா உனக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தியை விரட்டுற வா. ஆமா, உனக்கு இருக்கு. அத நான் டெஸ்ட் பண்றேன்டா. அதனாலதான் ஒண்ணு என்ன நெருங்க விடாம உன்னை தொட விடாம அது என்ன துரத்தி விடுது. பெரிய மந்திரவாதியா நீ? இருக்கு. எதுக்கு நான் மந்திரவாதி பலதான் மந்திரவாதியா? உண்மையில பாரு. ஓம் தாயே கருமாரி பகவதி அம்மா சோட்டானிக்காரி அம்மா, என் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்த தீய சக்தி வெளில போய் அவ்வளவு நாளும் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். நான் இதுக்காக தான் என் பொண்டாட்டியை நான் அடிக்கிறேன். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அத தயவு செஞ்சு நீ தப்பா எடுத்துக்காதம்மா. உட்காருமா.
இல்லம்மா நீ எப்பப்போ சண்டை போட்டுட்டே இருக்க தாயி, நீ நல்லா இருக்கணும் தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ற. என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போற? எது? ஆமா நான் சொல்றது கேளு. பாத்தியா உனக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. ஆமா இல்ல நீ அப்பப்போ என்கிட்ட சண்டை போடுற. எனக்கு அப்படிலாம் தோணல, தெரியாம சொல்லிட்டு தயவு செய்து தொடர்ந்து கீழே போடு. இல்ல ராதா நான் சொல்றது கேளு. அதே உன்னடிக்கலாம்ல நீ. எனக்குள்ள எதுவுமே கிடையாது. ஆம்பளைங்க இருந்தாதா அது, பொம்பளைக்குள்ளதான் வந்து உட்காந்துக்குமா. நீ எல்லா படத்தையும் பாரு, பொம்பளை போய் தான் இருக்கும், அதுவும் ஆம்பளை போய் இருக்காது. அதனால என்ன பண்ற, நீ தயவு செய்து சொல்றது கேளு. இங்க பாரு நம்ம சொல்லு, நான் அவன் நல்லதுதான் பண்றேன் ராதா, நான் சத்தியமா சொல்றேன். உன் மேல எனக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இல்ல இல்ல பர் 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 நீ முறைக்கிற பத்தியா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. பாரு உனக்குள்ள வருது, வெளில வருது பாரு, வெளில வருது பாரு, வெளில வருது, வெளில வருது ராதா, வெளில வருது, வெளில வருது, வெளில வருது ராதா, வெளில 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 இல்ல இல்ல ராதா சொல்ல கேளு ராதா, நான் நல்லதுக்கு தான் ராதா சொல்றேன். உனக்குள்ள இருக்கிற இந்த தீய சக்தியை வெளியே கொண்டு வந்துட்டானா நானும் நீயும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம் ராதா. ராதா 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 சொல்றது கேளு ராதா. ராதா ராதா உனக்குள்ள இருக்கிற பாரு வெளியே வருது பாரு, அந்த பீ எட்டி பாக்குது பாரு, பாரு ஏதோ சிரிக்குது. சொல்றா கேளு. செருப்பு கழட்டி அடிச்சுன்னு வச்சுக்கோ, அது வெளியில இருக்கிற பேய் வெளில வந்துடும். என்கிட்ட சண்டைக்கு வராது அந்த பேய். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு நீ சரியாக போற பாரு, நீ பழைய ராதாவா மாற போற. மாற இல்ல சண்டை போடுவியா கூட, போடுவியா 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 போடுவியா. நல்லதுக்கு தான் ராதா சொல்றேன். அம்மா சொட்டானிக்காரி அம்மா, என்னுடைய பொண்டாட்டியை திருப்பி கொடு. பழைய ராதாவா என்கிட்ட வரணும். நான் அதுக்காக தான் என்ன நான் தொடப்பத்தில் அடிக்கிறேன்றத நீ தெரிஞ்சுக்க தாயே. என்ன எதுவும் தப்பிக்கும். இங்கதான் இருக்கியா, இங்கதான் இருக்கியா. அதான் வாராதா சொன்னா கேளு. வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா வீட்டுக்குள்ள போயிடும், வெளியில வச்சு அடிச்சா ரோட்டோட போயிடும். வா உனக்கு தோணுது, தோணுது. இப்ப எதுவும் இல்ல, நீ கிளீன் ஆயிட்டல்ல, உனக்குள்ள இருக்கிற பேய்ல போயிடுச்சு இல்ல. சிரிக்கிற பத்தியா இருப்போம். சிரிக்கிற பேயா? இப்ப அந்த சிரிக்கிற பேய உருட்டுக்கட்டை வச்சு அடிச்சா சொல்லு. எதுவுமே இல்ல சாமி, விடு சாமி. இனிமேல் நீ என்ன தப்பு தப்பா பேசுவியா? பேசுவியா? வாங்க போவன்னு சொல்லுவேன், வாடாப்புறம் சொல்ல மாட்டேன்ல. ஏன்னா உள்ள இருக்கிற அந்த தீய சக்தி தான் வாடாப்புறம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி வெளில தொடுத்துது, நம்மள ரெண்டு பேரையும் சேர விடாம தடுக்குது. அதுக்கு 4 வாங்குறாங்க. பாத்தியா மறுபடியும் உள்ள வந்துருச்சு, அந்த பேய் மறுபடியும் உள்ள வந்துருச்சு. கீழே போற அடிச்சிரும் நான் சொல்லிட்டேன். எது இதுல விளையாட தெரியாதா உனக்கு? தொடப்ப சேர்ப்படுத்துற பொண்டா. ராதா இது ட்ரீட்மென்ட் ராதா. ட்ரீட்மென்ட் நான் தரேன் உனக்கு. ஐயோ ராதா எனக்குள்ள எந்த ஒரு சக்தியும் கிடையாது. சக்தி இல்ல, தெய்வ சக்தி தான் கூட இருக்கு. எப்படி கண்டுபிடிச்ச நீ எனக்குள்ள என்ன இருக்குன்னு? அத இப்ப பாரு முறைச்சிட்டே இருக்கே, என்னை பார்த்து அப்படியே இப்ப பாரு ஒரு உக்கிரமா பாக்குற. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்க. ஒரு கம்பீரமா இருக்குங்க. போதும் அடிச்சதெல்லாம், தொடர்ந்து கீழே போட்டு வா. சொல்லு உன் பேர் என்ன? சொல்லு உன் பேர் என்ன? ராதா. உன்னுடைய வயசு என்ன? 32. தப்பா சொல்றியே, பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. 50 வயசு நான் 32 சொன்னா அப்ப உள்ள இருக்கிற 32 வயசு சொல்லு. உண்மையா சொல்லு, உண்மையான வயசு சொல்லு. சொல்லு உண்மையான வயசு சொல்லு. சத்தியமா 32 இல்ல, நீ தான் 10 வயசு அதிகமா இல்ல. மனசாட்சி தொட்டு சொல்ற, இது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் எனக்கு 15 வயசு 12 வயசு அதிகமா சொல்ற நீ? ராஸ்கல், யாரெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு நினைச்சு தான் சொல்லிட்டு இருக்க நீ. சரி விடு, வயசு எல்லா பேயும் தப்பா தான் சொல்லும். யார் சொன்னா? விடு, வயசு மறைக்கிற பேய் இது. சொல்லு உன் புருஷன் பேர் என்ன? சொல்லு. சொல்லல அப்பதான் உள்ள ஏதோ வேற எதுவும் இருக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். பத்தியா உனக்குள்ள இருக்கு தீய சக்தி வருது. நான் என்ன விட்டு